Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Dialogல புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுல போய்ட்டு ஃப்ரீயா டேட்டா எடுக்கலாம், ரீலோட் எடுக்கலாம், டெய்லி எடுக்கலாம். சோ நீங்க என்ன மாதிரி அந்த டேட்டா ரீலோட கிளைம் பண்றன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பாட்டில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், டயலாக்ல புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாக ரீலோட் எடுக்கலாம், டேட்டா எடுக்கலாம், டெய்லி எடுக்கலாம். பட் டேட்டா டெய்லி எடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி இந்த ஆப்பில் போயிட்டு ஃப்ரீயாக டேட்டா எடுக்கிறது, ரீலோட் எடுக்கிறது, இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் டேட்டா ரீலோட் எடுக்கிறதுக்கு இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது. இதுலேயும் வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரீலோட் டெய்லி எடுக்கலாம். அதே மாதிரி கேம்ஸ் விளையாடுற மூலமாக இந்த ஆப்பில் போயிட்டு ஃப்ரீயாக ரீலோட் எடுக்கலாம். இன்ஸ்டன்ட் உடனே அந்த ரீலோட் உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு மொபைலுக்கே மெசேஜ் வரும் உடனே. ஓகே, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்பில் நானே போட்டிருந்தேன். இந்த வீடியோ தேடி பார்த்துருந்தேன், ஒரு தடவை போடல, நான் தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் போட்டதும் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அந்த டைம் எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்தது, இந்த ஆப் டயலாக்கோட ஒஃபிஷியலாக இல்லையான்ற விஷயம் எனக்கு டவுட்டாக இருந்தது. அதனால அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிவிட்டு டயலாக் கஸ்டமர் கேருக்கு நான் கால் எடுத்து இந்த ஆப் டயலாக்கோட தான் சொல்லி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ திரும்ப இந்த வீடியோவை இன்றைக்கு மார்னிங் போட்டிருந்தேன். ஸோ பார்ட் 2 வீடியோவை இது இருக்க போது என்னென்னு சொன்னால், பார்ட் 1 வீடியோ அந்த 2GB டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பார்ட் 2 இந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணி டேட்டா ரீலோட் எடுக்கிற மாதிரியான வீடியோவாக இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் ரீலோட் பண்ணால் கூட உங்களுக்கு 50% கேஷ்பேக் இருக்குது. அதாவது 50 ரூபா ரீலோட் போட்டால் உங்களுக்கு 75 ரூபா ரீலோட் தருவாங்க. ஸோ எல்லாம் என்ன மாதிரி இந்த ஆப்பை வச்சு செய்கிறன்ற விஷயத்தை வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஆப்பில் பார்த்துருந்தோம் 2GB டேட்டா நாங்கள் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி. அந்த வீடியோ நான் அன்றைக்கும் போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால், முதல் ஃபர்ஸ்ட் டைம் நானே யூடியூப்பில் போட்டதுனால என்னால் இது டயலாக்கோட ஆப்தானன்ற கன்ஃபார்ம் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கு கஸ்டமர் கேரோட நான் கதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இது டயலாக்கோட ஒஃபிஷியல் ஆப்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் பார்ட் 2 வீடியோ போடுறேன். பார்ட் 1 போட்ட வீடியோவில் இந்த அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி உடனே உள்ளே போனதும் 2GB டேட்டா ஃப்ரீயாக எல்லா டயலாக் யூசர்ஸுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு சிலர் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. பட் நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். அன்றைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் இதில் அட்டாச் பண்ணுவேன். எனக்கு ஃப்ரீயாக ரீலோடும் கிடைச்சது. ஸோ எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 2GB எல்லாருமே எடுத்திருப்பீங்க. அடுத்த ஆஃபரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஸ்க்ராட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் டயலாக் சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க, அதாவது கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இல்லைன்னு சொன்னால் கார்டு பேமெண்ட் பண்ணியும் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ஒவ்வொரு ரீலோடுக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கான ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதை ஸ்க்ராட்ச் பண்ணுற மூலமாக நீங்கள் இதில் ஃப்ரீ ரீலோட் எடுக்கலாம். எடுக்கிற ரீலோடுக்கு உங்களுக்கு ஸ்க்ராட்ச் தருவாங்க. அதுலேயும் பின் பண்ணால் திரும்ப உங்களுக்கு ரீலோட் கிடைக்கும். ஸோ அப்படியும் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் மூன்றாவதாக ப்ளேன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். மூன்றாவதாக இந்த ப்ளேயை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு வரும். ஸோ இதில் பாருங்கள், ப்ளே நவ் பட்டன் இருக்குது மேலே பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ண வேணும். ஸோ இது கிட்டத்தட்ட சேம் டயலாக் மெகாரானோட வெர்ஷன் 2 இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் விளையாடி 1GB டேட்டாவுக்கு மேலே ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் நானே ப்ளே பண்ணி காட்டுறேன். கேமிங் அரீனான்னு சொல்கிறது. ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த ப்ளே நவ் பட்டனை கிளிக் பண்ணதும் இதில் பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு ஃபோன் நம்பர் கேட்பாங்க, நேம் கேட்பாங்க. கொடுத்துட்டு இதில் ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர், உங்களோட டயலாக் நம்பரை கொடுத்து அதோட உங்களோட நேம் கேட்டுச்சுன்னு சொன்னால் நேமையும் கொடுத்துட்டு இதில் பாருங்கள் ப்ளே பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணதும் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இதில் பாருங்கள் ப்ளே பட்டன் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். சென்டரில் இருக்குது பாருங்கள், அனிமேட் ஆகிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள், இதில் ஒரு ஆள் ரன் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி இந்த டைமண்ட் அந்த பாக்ஸை டச் பண்ணுற மாதிரி இதை மூவ் பண்ண வேணும். ஸோ பாருங்கள், நான் மூவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பாக்ஸை நான் மூவ் பண்ணதும் எனக்கு 10 MB டேட்டா கிடச்சிருக்கு. ஸோ இப்படியே நான் ரன் பண்ணிகிட்டு இருப்பேன். பாருங்கள், திரும்ப பாக்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு
அடுத்த ரீலோட். ஓகே, அடுத்ததில் இன்பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்னொரு 10 MB வந்திருக்கு. ஒவ்வொரு MB வேறு எனக்கு வந்து மெசேஜும் வரும். ஸோ வந்த மெசேஜையும் பாருங்கள் மேலே வந்து. ஸோ இப்போ நான் விளையாடின உடனே வந்து எனக்கு வந்து 20 MB டேட்டா வந்து ஃப்ரீயாக தந்துட்டாங்க. ஸோ இப்படி வந்து இந்த கேமில் வந்து நீங்கள் ரன் பண்ணுற ஓடுறது மூலமாக நீங்கள் வந்து டேட்டா வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 MB டேட்டா வந்து எனக்கு இதில் போயிட்டு ரன் பண்ண அந்த நிமிஷத்துலேயே வந்து எனக்கு மெசேஜும் வந்திருக்கு, டேட்டாவும் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10 MB 50 MB மாதிரி டேட்டா வந்து தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், கீழே வந்து இன்னும் சில கேம்ஸ் வந்து இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இதில் வந்து 4வதாக ஃப்ரீ சோன்னு சொல்லியிருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டயலாக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். டயலாக் ஃப்ரீ சோன்னு சொல்லி முதல்ல ஒரு வெப்சைட் இருந்தது. அதில் வந்து 50 MB 1 GB டேட்டா, அடுத்தது வந்து 50 ரூபா ரீலோட், 10 ரூபா ரீலோட், அப்படி வந்து நிறைய பேர் வந்து எடுத்திருந்தேன் க்ளைம் பண்ணி. நானும் வந்து ஒரு டைம் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணாமலே இருந்தது. இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து அப்படி ஒரு வெப்சைட்டை வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், 4வதாக வந்து ஃப்ரீ சோன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணதும் இதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு வந்து ஒவ்வொரு வந்து கொடுப்பாங்க. இதில் பாருங்கள், இதில் ஒரு பேனர் ஒன்று இருக்குது. ஸோ 500 MB வந்து நான் இன்றைக்கி வந்து கிளைம் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இதுதான் அது. இதில் போயிட்டு 73, அதாவது இன்னொரு 73 ஆஃபர் இருக்குது. 73 பேர் வந்து இப்போ இதை நினச்சா எடுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த 73 பேர் வந்து இந்த 500 MBயை வந்து எடுத்துடுவாங்க. பட் இது வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, டெய்லி வந்து தருவாங்க இது ஆஃபர். ஸோ நீங்கள் வந்து 1 GB 500 MB 2 GB அந்த மாதிரி வந்து இதில் போயிட்டு டேட்டா எடுக்கலாம், இல்லாட்டி ரீலோட் வந்து எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இதான் கிளைமை வந்து கிளிக் பண்ணதும் எனக்கு வந்து கொஞ்சம் கேள்வி வந்து கேட்டாங்க. என்னோடய டயலாக் நம்பர், அடுத்த வந்து என்னோடய நேம், என்னோடய டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க. அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து சப்மிட் கொடுத்துருந்தேன். கொடுத்ததும் பாருங்கள், இதில் வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹேவ் ஒன் 500 MB, எனக்கு 500 MB டேட்டா வந்து இப்படி வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதில் வந்து ரீலோட் வந்ததும் எனக்கு மேலே மெசேஜ் வந்திருந்தது. ஒன்று வந்து ரீலோட் வந்தாலும் மெசேஜ் வரும், உங்களுக்கு வந்து 10 MB டேட்டா வந்தால் கூட மெசேஜ் வரும். அந்த இன்ஸ்டன்ட் டைம் உடனே வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும். இதுதான் எனக்கு வந்து அந்த 500 MB டேட்டா வந்து கிடைச்சதுக்கான ப்ரூஃப். அதாவது 2/23க்கு நான் வந்து இன்றைக்கு எடுத்திருந்தேன். இந்த 500 MB டேட்டா வந்து கிளைம் பண்ணி எடுத்த ஆளில் வந்து நானும் ஒரு ஆள். ஸோ டெய்லி வந்து செக் பண்ணுங்கள், இதே மாதிரி ஆஃபர் வந்து டெய்லி வந்து தருவாங்க. குறிப்பிட்ட ஆளுக்கு 100 பேர் 200 பேர் 300 பேர் 400 பேர் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு லிமிட் வந்து மேலே போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளைம் பட்டன் அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே வந்து கிளிக் பண்ணி அதை கிளைம் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆஃபர் வந்து இருக்குது. அதாவது ரீலோட் போடும்போது உங்களுக்கு வந்து போனஸ் வந்து நிறைய தருவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ரீலோடை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து லைவாக எடுத்து காட்டுறேன். இதில் பாருங்கள், நீங்கள் வந்து 3 நெட்வொர்க்ஸுக்கு வந்து ரீலோட் பண்ணலாம். ஒன்று வந்து டயலாக், அடுத்த வந்து ஏர்டெல், அடுத்த வந்து ஹச். ஓகே, என்னோட டயலாக் நம்பருக்கு வந்து நான் ரீலோட் போட போகிறேன். ஸோ மேலே வந்து டயலாக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 2வது பாக்ஸில் வந்து என்னோடய டயலாக் நம்பரை வந்து என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வந்து 50 ரூபா வந்து ரீலோட் பண்ண போகிறேன். ஸோ 50 ரூபா இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொசீட் டு பேன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் வந்து 50 ரூபா ரீலோட் போட்டால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 25 ரூபா வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ 25 ரூபா வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, பேமெண்ட் டைப்பை பாருங்கள், நீங்கள் வந்து 50 ரூபா ரீலோட் பண்ண வேண்டியது ஒன்று வந்து ஈசெட் கேஷ் மூலமாக வந்து ரீலோட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட விசா கார்டு மாஸ்டர் கார்டை கொடுத்தும் வந்து ரீலோட் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது டயலாக்கோட ஈஸி கேஷை மட்டும் வந்து யூஸ் பண்ணி ரீலோட் பண்ண பாருங்கள். ஓகே, நான் வந்து ஈசெட் கேஷை வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து பேனோ பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள், இதில் வந்து டயலாக்கோட ஈஸி கேஷ் நம்பர், என்னோடய டயலாக்கோட ஈஸி கேஷ் நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, என்னோடய ஈஸி கேஷ் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறேன். ஓகே, கொடுத்த உடனே பாருங்கள், இதில் வந்து என்டர் ஈசெட் கேஷ் பின், அதாவது பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 டிஜிட் பின் வந்து எல்லாருமே செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பின் நம்பரை வந்து இதில் கொடுக்க வேணும். ஸோ நான் வந்து என்னோடய பின் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதும் பாருங்கள், எனக்கு வந்து 50 ரூபா ரீலோட் வந்திருக்கு, மேலே வந்து மெசேஜும் வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ரிசீட் கூட எடுக்கலாம். இதில் பாருங்கள் டவுன்லோடுன்னு சொல்லியிருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணதும் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஓகே, நான் வந்து டவுன்லோடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து வியூ பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் டவுன்லோட் பண்ண ஃபைல். இதில் வந்து பேமெண்ட்டோட ரிசிப்டை வந்து பார்க்கலாம்.
ஸோ 50 ரூபா வந்து நான் ரீலோட் பண்ணிட்டேன். டைம் இருக்குது, டேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. கீழே பாருங்கள் போனஸ் அமௌண்ட் வந்து 25 ரூபா. 50 ரூபா ரீலோட் பண்ணி எக்ஸ்ட்ரா 25 ரூபா வந்து எனக்கு போனஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து 50 ரூபாவும் 25 ரூபா சேர்த்து டோட்டல் போனஸ் வந்து எனக்கு 75 ரூபா வந்து ரீலோட் ஆகிருக்கு. பேமெண்ட் மெத்தட் வந்து ஈசட் கேஷ் பேமெண்ட். அடுத்தது வந்து பவர்ட் பை வாவ், அதாவது வாவ் ஆப். இது வந்து இந்த வாவ் ஆப்பில் இருந்து பண்ணின பேமெண்ட்டுக்கான ரிசிப்டாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் மெகா வாசனாவில் வந்து நான் வந்து வின் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 50 ரூபான்னு சொல்லி இதில் காட்டுது. கிளைம் கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் எனக்கு 50 ரூபா வந்து ரீலோட் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இதே மாதிரி எக்கச்சக்கமான ரீலோட் வந்து தந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, டன்னை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் எனக்கு வந்து 2 ஸ்க்ராட்ச் வந்து இருக்காம். ஸோ இந்த ஸ்க்ராட்சை வந்து நான் யூஸ் பண்ணுற மூலமாக எனக்கு வந்து இது மூலமாகவும் ஃப்ரீ ரீலோட் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள் ஸ்க்ராட்சை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பாருங்கள் இதில் போயிட்டு என்னோடய ஃபிங்கரை வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எனக்கு ரீலோட் வேற இல்லை. இப்போ பாருங்கள் 2வது ஸ்க்ராட்சையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, இதுலேயும் வந்து எனக்கு வந்து ஸ்க்ராட்சில் வின் பண்ணல. அடுத்தது வந்து பாருங்கள் மை வின்னிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இது வரைக்கும் நான் பண்ண வின்னிங் எவ்வளோ வின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தடவை வந்து நான் ரீலோட் வந்து வின் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் டைம் என்னோடய ஹோம் ப்ராட்பேண்டுக்கு வந்து நான் ரீலோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து இதில் கிடைச்சிது. ஸோ இன்றைக்கு வந்து நான் 50 ரூபா எனக்கு இதில் ஃப்ரீ ரீலோட் வந்து கிடைச்சிருக்கு. அதோட வந்து ஒரு 50 ரூபா போட்டதுனால எனக்கு இன்னொரு 25 ரூபா வந்து ரீலோட் வந்து கிடைச்சது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்பிபி ரீலோடுன்னு சொல்லியிருக்கு. 2 இருக்குது. அதாவது என்னோடய ஹோம் ப்ராட்பேண்ட் என்னோடய டயலாக் நம்பர் தான். ஸோ அதுக்கும் வந்து 15ஆம் தேதி இதில் போயிட்டு நான் வீடியோ பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்க்ராட்ச் வந்து எனக்கு பெண்டிங் இருந்தது. ஸோ அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணதுனால எனக்கு வந்து 2 ரீலோட் வந்து கிடைச்சது. 50 ரூபா படி டோட்டலாக வந்து 100 ரூபா வந்து அன்றைக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தது. ஸோ அதோட வந்து 2 GB டேட்டாவும் வந்து கிடைச்சிருந்தது. ஓகே, அன்றைக்கு நான் வந்து இன்னும் ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இதுதான் கிட்டத்தட்ட 7 நிமிஷம். இதையும் வந்து நான் சுருக்கமாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக வந்து காட்டுறேன். என்னென்னு சொன்னால் இதுலேயும் வந்து அந்த 100 ரூபா ரீலோட் எடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து 50 ரூபா வந்து ரீலோட் கிடைச்சது. ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து 2வது நான் கொடுத்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து 50 ரூபா வந்திருந்தது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி வந்திருந்தது. மேலே மெசேஜும் வந்திருக்கு பாருங்கள், ஹெச்பிபின்னு சொல்லி வந்திருக்கு. அதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருந்த ரீலோட். ஸோ இதே மாதிரி எனக்கு வந்து 14 ஸ்க்ராட்ச் இருந்தது. அதில் வந்து 2 ஸ்க்ராட்சில் வந்து எனக்கு 50 ரூபா படி 100 ரூபா கிடைச்சது. ஓகே, அதே நேரம் பாருங்கள் நான் 4வது தடவை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எனக்கு இன்னொரு 50 ரூபா. இதுதான் அது. ஸோ இந்த 50 ரூபா வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். 1 டே வேலிட். ஓகே, இப்படி வந்து 2 முறை நான் வந்து ரீலோட் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரியும் போயிட்டு இந்த ஆப்பில் நீங்கள் ஃப்ரீ ரீலோட் எடுக்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த ஆப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணி டேட்டா அண்ட் ரீலோட் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதுன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே வந்து விளங்கியிருக்கும். ஸோ விளங்கம் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.